ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா நம்ம மாருதி சுசுகி பிரிஸாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஸாவில் எடுத்துருக்க வேரியன்ட்னு பார்த்துட்டிங்கன்னா ZXi ப்ளஸ்ங்க. இது தாங்க டாப் வேரியன்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைட்ஸில் தான் இருப்போம். ஹெட்லைட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு இது ஹை பீம், இன்னொருத்த வந்து லோ பீமுங்க. அப்புறம் அதுலேயே வந்து ஒரு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி ஃபங்க்ஷனலாக வந்து ஓக்காகுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து எல்இடி ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் இந்த வண்டியோட கிரில்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா மாருதியோட குளோபலி எப்படி இருக்கும் அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த காரோட டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவ்வளோவா பிடிக்காது. இப்போ நீங்கள் பிரிஸாவோட சைலுக்குன்னு வந்துட்டிங்கன்னா இது தாங்க சைலுக். நம்ம ஃபஸ்ட்டு வீல்ஸில் தான் இருப்போம். வீல்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 16 இன்ச்சஸ். அப்புறம் ஓஆர்விஎம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இதனால உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வந்து இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் 360 டிகிரி கேமரா இருக்கனால வந்து அதில் இருக்க சைடு கேமராவோட இதுவுமே இதில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பாடி கலர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து எங்கேயுமே அந்த விண்டோ கார்னிஷ் வந்து கொடுக்கலங்க. வந்துட்டிங்கன்னா இது தாங்க ரியர் லுக். ஃபஸ்ட் நம்ம டெயில் லைட்டில் தான் இருப்போம். டெயில் லைட்னு பார்த்துட்டிங்கன்னா எல்இடி டெயில் லைட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து அந்த ரிவர்ஸ் போட்டால் லைட் எரியும்ல, அதுவுமே நம்மளுக்கு வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேட்சிங் வந்துடுது. அப்புறம் பிரிஸா பேட்சிங் வந்துடுது. அப்புறம் சுசுகி லோகோ வந்துடுதுங்க. அப்புறம் கீழே ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு விண்ட்ஷீல்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வைப்பர், அப்புறம் வந்து டீஃபாகர் வித் வாஷர், அப்புறம் மேலே வந்து ஒரு பிரேக் லேம்ப் கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து ரூஃப் ரைல்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் வந்து ஷார்ப் ஆண்டனா வந்துடுதுங்க. அப்புறம் இந்த வண்டியில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்துடுதுங்க. இன்டீரியர்னு வந்துட்டிங்கன்னா இது தாங்க இந்த மாருதி சுசுகி பிரிஸா ZXi ப்ளஸோட இன்டீரியர். ஃபஸ்ட் நம்ம ஸ்டேரிங் வீல்லேருந்து இப்போ ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு 3 இருக்குங்க. அது வந்து என்னென்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து அந்த காலை கட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வைப்பர் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்லைட் கண்ட்ரோல் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் டிஎஃப்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே பெலனோவில் இருக்க மாதிரி தாங்க. நமக்கு வந்து சென்ட்ரலில் பாட்டு இருக்க மட்டுமே டிஎஃப்டி, கலர் டிஎஃப்டி, அதிலே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதிலே வந்து நமக்கு அந்த டிஎஃப்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேலே அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம டிஎஃப்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இன்ஃபோர்டைன்மெண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த 9 inch ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து 360 டிகிரி கேமராலாம் வந்துடுதுங்க. அப்புறம் கீழேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹசார் லேம்ப் இருக்குங்க, 2 ஏசி வெண்ட் வந்துடுதுங்க. அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அதோட கூலிங்னஸ்லாம் எல்லாருமே அந்த ஓனர் சொல்கிறபடி சூப்பராக இருக்குங்க. அது நம்மளுக்கு வந்து ஈஸி டு யூஸாக இருக்குங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து 2 சார்ஜிங் போர்ட் வந்துடுதுங்க. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஆம்பியன் லைட்டிங் வந்துடுதுங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஆல் 4 பவர் விண்டோ வந்துடுது வித் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் அண்ட் க்ளோசிங்க. இப்போ நீங்கள் டிரைவருக்கு சைடுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த புஷ் ஷாட் பட்டன் வந்துடுது. அப்புறம் அந்த ட்ராக்ஷன், அப்புறம் அந்த 360 டிகிரி கேமரா ஆன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஹெட்லைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ரூஃப்னு வந்துட்டிங்கன்னா நமக்கு ரூஃபில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 2 சன்லைட்டர்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் 2 கேபின் லைட்ஸ் வந்து எல்இடி கேபின் லைட்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் நமக்கு அந்த சன்ரூஃபை கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து அந்த கிளாஸ் வைக்கக்கூடிய இதுவுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஐஆர்விஎம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கில் தாங்க கொடுத்துருக்காங்க. இது தாங்க ரியர் ஸ்பேஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து 2 ஹெட்ரெஸ்ட் வந்துருக்குன்னா சென்ட்ரல் பேசஞ்சருக்கு வந்து இது கொடுக்கலங்க, ஹெட்ரெஸ்ட் கொடுக்கலங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து 3 பேருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குது. அப்புறம் ஐசோஃபிக் இதுவுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து ஒரு அந்த கப் வைக்கக்கூடிய இதுவுமே கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் அந்த வண்டியில் வந்து ஹச்யூடி கொடுத்துருக்காங்க. ஹச்யூடினா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அபவுட் மாருதி சுசுகி பிரிஸாங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கார் ஆட்டோமோட்டிவ். டிரைவ் சேஃப், பி சேஃப்.